எல்லாருக்கும் தலையில் சிங்கத்தை வச்சு வேலை பார்க்குற கொடுப்பனை கிடச்சிடாது. உனக்கு தலையில் உண்மையிலே சிங்கத்தை வச்சு வேலை பார்க்கணும்னு எழுதியிருக்கு. நீ நிச்சயமாக ஜெயிப்ப. நம்ம ஆல்வேஸ் அண்ட் டியூட்டி. உயிரினும் மேலானது நம்மளை பொறுத்தவரை காவல்துறை தான். சூழ்நிலை இல்லை, சந்தர்ப்பம் இல்லைன்னு வருத்தப்படுறதை விட நமக்கான சூழ்நிலை இதுதான் நமக்கு தெரியும். இதில் நம்ம முன்னேற்றம் காண என்ன வழி, இதுதான் நம்ம பார்க்கணும். காவல்துறை பணி மாதிரி ஒரு உன்னதமான பணி கிடையாது. உனக்கு தான் இந்த கொடுப்பனை இருக்குது, வேறு யாருக்கும் இந்த கொடுப்பனை கிடைக்கல. என்னுடைய கடின உழைப்பு, என்னுடைய உத்வேகம் எல்லாமே எங்கேருந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் கிடச்சிது. முதல்கண் என்னுடைய காவல்துறைக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானே நிறைய தடவை யோசிச்சிருப்பேன், நம்மளோட இந்த சுறுசுறுப்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா 2011 நான் எடுத்த ட்ரைனிங்கில் இருந்தால் எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிக கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன். இது போல் ஒரு நன்றி பாராட்டப்படாத பணி வேறு எதுவுமே கிடையாது. ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அவங்க போலீஸ் வேலைக்கு தான் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட என்ன செய்கிறாங்க, அதுதான் லட்சியம்னு படித்து முன்னேறி வராங்க. இந்த காலத்தில் பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் கூட என்ன நினச்சேன்னா, வடலூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஜாயின் பண்ண உடனே ரவுடி லிஸ்ட்லாம் எடு, எல்லா ரவுடியும் பார்ப்போம், இவங்கெல்லாம் அடித்து சுட்டு கொண்டு தான் பேர் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாம் எடுத்து திருப்பி பார்த்தேன். யார் ரவுடி என்ன ஏது எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பேர் எதில் கிடச்சிது தெரியுமா? ஸ்டேஷன்லேருந்து நம்ம வெளியில் வரும்போது யாராவது நின்றுட்டு இருப்பாங்க. என்னங்க நின்றுட்டுருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்போம். உடனே அவங்க ஒரு குறையை சொல்லுவாங்க. அந்த குறையை நம்மளால் தீர்க்க முடியாததாக கூட இருக்கும். உடனே அப்படிங்களா, சரி நிச்சயமாக உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும், இதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன், என்னால் நான் ஒத்துழைப்பு தரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போய்ட்டு வாங்க. இப்பவும் நான் அவங்க குறையை தீர்த்து வைக்கல. அதாவது எனக்கு அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு என்ன வேணும் என்ன குறைன்னு சொல்லி காது கொடுத்து கேட்டாலே மிகப்பெரிய நல்ல ஆஃபீஸர் ஆகிடுறாங்க. நான் சொல்லி புரியல. இன்றைக்கி அரசு பணியில் நீங்களே பாருங்கள், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போவீங்க, சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஆஃபீஸர். உண்மையா இல்லையா? உண்மை. இதை தான் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறோம். இந்த காலத்தில் நல்லவன் பேர் எடுக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா நல்லவர்கள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வர்றதால நீங்கள் மினிமம் ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் கிடச்சிடும், மேக்ஸிமம் உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிடும். அதனால் நீங்களாம் சர்வீஸுக்கு இருக்கிறதாலையும் நிறைய பேர் போலீஸுக்கு போகிறீங்க, ஒரு 200 பேருக்கு மேலே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காவல்துறை பணி மாதிரி ஒரு உன்னதமான பணி கிடையாது. உனக்கு தான் இந்த கொடுப்பனை இருக்குது, வேறு யாருக்கும் இந்த கொடுப்பனை கிடைக்கல, இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்காதது. உனக்கு தலையில் உண்மையிலே சிங்கத்தை வச்சு வேலை பார்க்கணுன்னு எழுதியிருக்கு. நீ நிச்சயமாக ஜெயிப்ப. இன்னும் நீ எஸ்ஐ ஆகணும், டிஎஸ்பி ஆகணும்னு என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும். இந்த போலீஸ் வேலையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ்லேயே உன்னதமான சர்வீஸ் காவல்துறை தான். என்ன காரணம் அப்படின்னு கேளுங்க. ஒரு டாக்டர் வேலை பார்க்குறான்னா அவனுக்கு மெடிசன் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஒரு வக்கீல் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு சட்டத்தை பற்றி தெரிஞ்சால் போதும். உண்மை தானே? போதும். ஒரு பொலிட்டீஷியன்னா அவனுக்கு அட்டகத்தி வீச தெரிஞ்சால் போதும். வேறு ஒன்றும் ஸ்பெஷல் கேரக்டர்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. உண்மை. அது இருந்தால் போதும், அது ஓட்டிடலாம் இல்லையா? ஒரு அரசு அலுவலர்னா அவர் சம்மந்தப்பட்டது ஒரு தாசில்தார்னா ரெவன்யூ பற்றி தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் போலீஸாக இருக்கிறவங்க பாருங்கள், எல்லா நாலேஜும் அவங்களுக்கு வேணும். இவங்க போடுற எஃப்ஐஆரை தான், இவங்க போடுற எவிடன்ஸ் தான் கோர்ட்டில் என்ன செய்ய போகிறாங்க, வாதிட போகிறாங்க. அப்போ ஒரு அட்வொகேட்டோடைய நாலேஜ் வேணும். ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு சொல்ல போகிறாங்க, அப்போ ஒரு நீதிபதியினுடைய நாலேஜ் வேணும். ஒரு மெடிக்கல் இவங்க பார்ப்பாங்க, ஒருத்தருடைய இறப்புக்கு காரணம் என்னென்னு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து படிப்பாங்க, ஏஆர்க்கா அப்படின்னு சொல்லி படித்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டருக்குரிய ஒரு நாலேஜ் வேணும் இல்லையா? நிறைய சிவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய வரும். சர்வேயர் தீர்ப்பு சொல்ல வேண்டியதும், தாசில்தார் தீர்ப்பு சொல்ல வேண்டியதையும், ஆர்டிஓ தீர்ப்பு சொல்ல வேண்டியதை தான் நம்ம போலீஸ் தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்கும். ஆக ஒரு ரெவன்யூ தரப்பில் இருக்கக்கூடிய எல்லா நாலேஜும் வேணும். யாரனாலும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். திடீர்னு யாராவது ஃபாரினர்ஸ் வந்துடுவாங்க, அவங்கள நம்ம ரிசீவ் பண்ணி சிதம்பரம் கோயில் அங்கே எங்கேன்னு பார்ப்போம். அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல, அவங்க நம்ம யூனிஃபார்ம் பார்த்து நம்மகிட்ட தான் கேட்பாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் என்னன்னே தெரியாது. இப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்கா, அவங்கள்ட்ட நம்ம பேசணும். பொதுமக்களுடைய தொடர்பு, பொதுமக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். கிரிமினல் இல்லையா, குற்றவாளியோட நாலேஜ் வேணும். அவன் இப்படி உடச்சிருக்கானா, இது நிச்சயமாக இவனாக தான் இருக்கணும், இந்த கிரிமினலாக தான் இருக்கணும் அப்படின்ற கிரிமினல் சைக்காலஜி இருக்கணும். ஸோ ஒரு கிரிமினல் சைக்காலஜி வேணும். கீழே உள்ளவங்களோட வெல்ஃபேரையும் பார்க்கணும், மேலே இருக்கிறவங்களுக்கும் பதில் சொல்லணும். இதை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு காவல்துறை உயிர் போல் அப்படின்னு சொல்ல, உயிர் மட்டும் இருந்து பிரயோஜனம் கிடையாது. எனக்கு உடல் போல் என்ன வேணும், என் மாணவர்கள்லாம் நிச்சயமாக வேணும். நிச்சயமாக அவங்கள விட்டு என்னால் பிரிய முடியாது. ஏன்னா நிறைய குடும்பத்தில் என்னை நம்பி பிள்ளைங்களை கொண்டாந்து விடுறாங்க. நிறைய குடும்பத்தில் கொண்டு வந்து விட்டு பெரிய எதிர்பார்ப்போடு என்னை கொண்டாந்து விடுறாங்க. அந்த எதிர்பார்ப்புகளை நான் பூர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது. அதனால்
உங்களை எல்லாரும் நிச்சயமாக இன்னும் நீங்கள் வேலைக்கு அப்புறமும் இருக்குது, உங்கள் எல்லார்ட்டையும் உங்கள் நெஞ்சில் பொருத்த வேண்டிய ஒரே வாசகம், என் கடன் பணி செய்து கிடப்பதே. சொல்லுங்கள், என் கடன் பணி செய்து கிடப்பதே. எப்போவுமே நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இதை எப்போதும் மனசில் வச்சுக்கோங்க. இதே எண்ணமாக இருக்கட்டும். இந்த எண்ணத்தில் கடைசி வரைக்கும் நில்லுங்க, நேர்மையாக இருங்க. உங்களோட பேரும் புகழும் கூடும். உங்கள் குழந்தைகளெல்லாம் நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க. நான் நிறைய சுப்பீரியர் ஆஃபீஸரை பார்த்துட்டேன், நிறைய கீழே இருக்கிறவங்களையும் பார்த்துட்டேன். எல்லோரும் அவங்க நேர்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபேமிலி நல்லா இருக்காங்க. எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும், வெற்றி மேல் வெற்றி வர வேண்டும், விருது வர வேண்டும், பெருமை வர வேண்டும், மேதைகளெல்லாம் போற்றும்படி வாழ வேண்டும். பெற்ற தாயின் புகழ், பிறந்த மண்ணின் புகழ் வற்றாமல் உங்களோடு வாழ வேண்டும் என்ற பட்டுக்கோட்டையின் வரிகளுக்கு இணங்க எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.